பள்ளிகளில் வரலாற்று பாடத்திட்டத்தில் புதிய மாற்றங்களை செய்து 2027ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்படும் என்று கல்வி அமைச்சர் ஃபத்லினா சிடேக் தெரிவித்துள்ளார். புதிய வரலாற்று பாடத்திட்டத்தில் கலாச்சாரம், சமூகம், கலை, பாரம்பரியம், விளையாட்டுகள் போன்ற பலதரப்பட்ட சமூகங்களின் வரலாற்றை நிலைநிறுத்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மாணவர்கள் மத்தியில் பிற சமூகத்தின் வரலாறுகள் தொடர்பான அறிவை விதைப்பதன் மூலம் சிறு வயதிலேயே வேற்றுமை உணர்வுகளிலிருந்து விடுபடவும் சகிப்புத்தன்மையுடன் வாழ்வதற்கான வழியை புதிய வரலாற்று பாடத்திட்டம் கொண்டுள்ளதாகவும் ஃபத்ரினா சிடேக் வலியுறுத்தினார். சபா சராபா வாழ் மக்களின் வாழ்வியல் வரலாறுகளை நாம் அறியவும் புதிய வரலாற்று கல்வி திட்டம் முக்கிய பங்கு வகிக்கும் என்று அவர் நம்பிக்கை அளித்தார். பள்ளியில் நடைபெற்ற ஓட்டப்பந்தயத்தில் பங்கேற்ற 16 வயது மாணவன் பந்தய கோட்டை அடைந்ததும் மயங்கி விழுந்து உயிரிழந்ததாக கோலமுடா மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் வான் அசாருடீன் வான் இஸ்மாயில் தெரிவித்தார். சுங்கைப்பட்டாணியில் உள்ள ஒரு பள்ளியின் 6 கிலோமீட்டர் நெடுந்தூர ஓட்டப்பந்தயத்தின் போது இச்சம்பவம் நிகழ்ந்ததாக அவர் கூறினார். சம்பந்தப்பட்ட மாணவர் 16 வயது முகமது ஹசீக் உசாயர் ஹைருடீன் என தெரிய வந்துள்ள நிலையில் சம்பந்தப்பட்ட பள்ளி நிர்வாகத்திடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக வான் அசாருடீன் வான் இஸ்மாயில் தெரிவித்தார். இடுகாட்டில் எரிந்த நிலையிலான வாகனத்தில் இருந்து ஆடவர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டதாக பத்துபகாட் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் ஷாருல் அன்வார் முசாடாட் தெரிவித்தார். யோங் பெங்கிலிருந்து அயரித்தான் செல்லும் சாலையில் உள்ள இடுகாட்டில் இருந்து அந்த உடல் மீட்கப்பட்ட நிலையில் காவல்துறையினர் விசாரணையை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார். நேற்று நண்பகல் 1 மணி அளவில் 30 வயதுடைய ஆடவர் இடுகாட்டில் துப்புரவு பணிகளை மேற்கொண்ட போது எரிந்த நிலையிலான வாகனத்தை கண்டதாகவும் வாகனத்தின் உள்ளே மனித உடல் எரிந்த நிலையில் காணப்பட்டதாகவும் புகார் அளித்திருந்தார். இதன் அடிப்படையில் வாகனத்தில் இருந்த மீட்கப்பட்ட உடல் 64 வயது நபரின் உடல் என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று ஷாருல் அன்வார் முசாடார் தெரிவித்தார். நாட்டில் போலியான சமூக ஊடக கணக்குகள் அதிகரித்து வருவதை தகவல் தொடர்புத்துறை அமைச்சு தீவிரமாக கருதுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவற்றில் மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமின் பெயரை பயன்படுத்துபவர்களும் அடங்கும் என்று தொடர்புத்துறை துணை அமைச்சர் தியோ நீச்சிங் தெரிவித்தார். மலேசிய தொடர்புத்துறை மற்றும் பல்லூடக ஆணையமான MCMC இந்த போலி கணக்குகளை அகற்றுவதற்கு வசதியாக சமூக ஊடகத்தள வழங்குனரான மெட்டாவிற்கு URL இணைப்புகளை வழங்கி இருந்தாலும் இப்பிரச்சனை தொடர்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். இது மற்ற முக்கிய நபர்களையும் பாதிக்கிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இது ஒரு ஆரோக்கியமற்ற போக்கு என்று குறிப்பிட்ட அவர் இந்த போலி கணக்குகள் மன்னரை தாண்டி பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமையும் உள்ளடக்கி உள்ளதாக அவர் கூறினார். முக்கிய நபர்களின் படங்களை பயன்படுத்தி பொதுமக்களை ஆன்லைன் மோசடிகளில் ஈடுபடுத்தும் கணக்குகளை தடுக்க மெட்டா போன்ற சமூக ஊடக தளங்கள் உறுதியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் தியோ தமது ஏமாற்றத்தை வெளிப்படுத்தினார். சபா கோத்தகிரபாலு அருகே ராணாவ் தம்புனான் வழித்தடத்தில் நிகழ்ந்த நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்ட பகுதியில் இருந்து பிரசவ வழியில் துடித்த கர்ப்பிணி பெண்ணை இடம் மாற்றுவதற்கு சுகாதார குழு, பாதுகாப்பு பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கடும் முயற்சியை மேற்கொண்டனர். இந்த கூட்டு முயற்சியில் தம்புனான் மருத்துவமனையின் ரிட்ரீவர் குழு, தம்புனான் காவல்துறை, பொதுப்பணித்துறை மற்றும் பொதுமக்கள் இணைந்து அப்பெண்ணை பாதிக்கப்பட்ட இடத்திலிருந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதில் துரிதமாக செயலாற்றியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லியாபானில் உள்ள கிளினிக் தேசா டொந்தோலாப் சுகாதார குழுவின் ஆரம்ப கட்ட பரிசோதனையில் அப்பெண் அவசரமாக மருத்துவமனைக்கு மாற்றப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டதை அடுத்து தம்புனானில் இருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பெனிங்காவ் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு அப்பெண்ணின் சூழலை புரிந்து கொண்டு அவருக்கு சிசேரியன் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. தற்போது தாயும் குழந்தையும் சீராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அறிவுபூர்வமான பிரச்சனைகளை எதிர்த்து எதிர்க்கட்சிகள் பேரணிகளை நடத்த வேண்டும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். அமைதியான கூட்டங்களை ஏற்பாடு செய்ய மக்களுக்கு உரிமை இருந்தாலும் அதை தவறாக பயன்படுத்தக்கூடாது என்று அவர் கூறினார். இந்த சுதந்திரத்தை இஸ்லாம் மற்றும் மலாய் உரிமைகளின் பெயரில்
பொய் சொல்லவும் அவதூறு செய்யவும் பயன்படுத்த வேண்டாம் என்று அவர் கேட்டுக்கொண்டார். நாங்கள் மலாய்க்காரர்களுக்கு உதவ விரும்புகிறோம், ஆனால் நீங்கள் பொறாமைப்படுகிறீர்கள் என்று மசோதாவுக்கு எதிராக பேரணி நடத்த பாஸ் இளைஞர்களின் திட்டங்கள் குறித்து கருத்து கேட்கப்பட்ட போது அவர் இவ்வாறு கூறினார். ஜூன் அல்லது ஜூலை மாதத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படும் முன்மொழியப்பட்ட சட்டம் நகர்ப்புற ஏழைகளுக்கு உதவுவதை நோக்கமாக கொண்டது என்று அன்வார் மீண்டும் வலியுறுத்தினார். அவர்களில் பெரும்பாலோர் மலாய்க்காரர்கள் என்று அவர் கூறினார். ஆனால் மசோதாவை எதிர்க்கும் போது எதிர்க்கட்சி மலாய் உரிமைகள் மற்றும் நில உரிமைகளை மேற்கோள் காட்டியதாக அன்வார் கூறினார். ஆனால் எதிர்க்கட்சிகள் ஆட்சியில் இருந்தபோது ஏழைகள் வசிக்கும் பகுதிகளை மேம்படுத்த எதுவும் செய்யவில்லை என்று அவர் தெரிவித்தார். நகர்ப்புற புதுப்பித்தல் சட்டம் பாதிக்கப்பட்ட நிலத்தின் நிலையை மாற்றாது என்று அன்வார் உறுதி அளித்தார். மசோதா மலாய் இருப்பு நிலைகளை பறிமுதல் செய்யும் என்ற கூற்றுகளையும் அவர் நிராகரித்தார். அத்தகைய குற்றச்சாட்டுகளை பொய் என்று அவர் விவரித்தார். செவ்வாய்க்கிழமை முன்மொழியப்பட்ட சட்டம் சொத்து உரிமையாளர்களை தங்கள் வீடுகளை விட்டுக் கொடுக்கவோ அல்லது குடியிருப்பு பகுதிகளின் இன அமைப்பை மாற்றவோ கட்டாயப்படுத்தாது என்று அவர் மக்களவையில் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.